பூனைக்கு மணி கட்டுதல். ஒருமுறை எலிகள் தங்கள் எதிரியான பூனையிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கான திட்டத்தை தீர்மானிக்க ஒரு கூட்டத்தை கூட்டின. குறைந்தபட்சம் அது எப்போது வரும் என்பதை அறிய ஏதாவது வழியை கண்டுபிடிக்க விரும்பின. அதனால் அவை ஓடிப்போவதற்கு நேரம் கிடைக்கும். உண்மையில் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவை அதன் நகங்களுக்கு தொடர்ந்து பயந்து வாழ்ந்தன. இரவிலோ பகலிலோ தங்கள் குகைகளிலிருந்து எழுந்து நிற்க துணியவில்லை. பல திட்டங்கள் விவாதிக்கப்பட்டன. ஆனால் அவற்றில் எதுவும் போதுமானதாக கருதப்படவில்லை. கடைசியில் ஒரு மிக இளம் எலி எழுந்து சொன்னது, எனக்கு மிகவும் எளிமையான ஒரு திட்டம் உள்ளது. ஆனால் அது வெற்றிகரமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பூனையின் கழுத்தில் ஒரு மணியை தொங்க விடுவதுதான். மணி அடிக்கும் சத்தத்தை கேட்டவுடன் நம் எதிரி வருகிறான் என்பதை உடனடியாக அறிந்து கொள்வோம். எல்லா எலிகளும் இப்படி ஒரு திட்டத்தை இதற்கு முன்பு யோசிக்காதது குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டன. ஆனால் தங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றிய மகிழ்ச்சியின் மத்தியில் ஒரு வயதான எலி எழுந்து நின்று சொன்னது, இளம் எலியின் திட்டம் மிகவும் நல்லது என்று நான் கூறுவேன். ஆனால் ஒரு கேள்வியை கேட்கிறேன், பூனைக்கு யார் மணி கட்டுவார்கள்? ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்வது ஒரு விஷயம், ஆனால் அதைச் செய்வது முற்றிலும் மாறுபட்ட விஷயம்.